ஒரு கிராமத்துல சாமியப்பன் அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் ஏழையா இருந்தாலும் ரொம்பவே நேர்மையானவனா இருந்தான். ஒவ்வொரு முறை அவனோட கிராமத்துல மழை வரும்போதும் அவனோட வீடு இடிஞ்சு போயிடுமோன்னு அவன் பயந்துகிட்டே இருந்தான். மல்லிகா, வெளியில வானத்தை பாத்தியா? முழுக்க கருமேகமா இருக்கு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கேன். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த தடவை மழை வந்துச்சுன்னா நம்ம வீடு எப்படித்தான் தாங்க போகுதோ? மல்லிகா வீட்டு சுவரை தொட்டு பாக்குறா. சுவர் முழுக்க ஈரமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. சுவர் முழுக்க ஈரமா இருக்கு. இந்த மண்ணு சுவர் எத்தனை நாள் தான் தாங்கும்னு தெரியல. நம்ம ரொம்ப ஏழைதான். ஆனாலும் இந்த மண் வீட்டை நம்பி நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியாது. சீக்கிரமா இதை விட நல்ல வீடை கட்டணுங்க. போன வருஷமே நான் ரத்தினவேல் ஐயாட்ட சொன்னேன். அவர் நம்ம வீட்டுக்கு கூரையை எடுத்துட்டு ஓடு போட்டு தருவதா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரை அவர் அதை செய்யவே இல்லை. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை அவர் மறந்து இருக்கலாம். இன்னொரு தடவை அவகிட்ட போய் கேட்டா உதவி செய்வார்ப்பா. ஆமாங்க, இப்பவே போய் பேசுங்க. இல்லன்னா மழை வந்து நம்மளோட வீட்டு சுவர் இடிஞ்சே போயிடும். சரி மல்லிகா, நான் போய் ரத்தினவேல் ஐயாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியப்பன் பஞ்சாயத்து தலைவரான ரத்னவேல் ஐயாவை பாக்குறதுக்கு போறான். அவன் ஒரு வழியா பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு பக்கத்துல போயிட்டான். அங்க பஞ்சாயத்து தலைவரான ரத்தினவேல் ஐயா இருக்காரு. ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். சாமியப்பா, நீ என்ன இந்த பக்கம்? என்ன உன்னோட வீட்டுக்கு வழிய மறந்துட்டியா? சரி, ஏன் இப்ப சோகமா இருக்க? என்ன விஷயம்? ஐயா, நீங்க என்னோட வீட்டுக்கு கூரை எடுத்துட்டு ஓடு போட்டு தருவதாகவும் கூடவே அந்த சுவரை எடுத்துட்டு காங்கிரீட் சுவரை கட்டி தருவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு மழைக்கும் என்னுடைய வீடு இப்ப இடிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் சரிதான் சாமியப்பா. ஆனா நீ சொன்னது நினைவுல இருக்கணும்னா நீயே அடிக்கடி என்கிட்ட சொல்லி அதை நினைவூட்டணும். எத்தனை பேர் தினம் தினம் என்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வராங்க தெரியுமா? ஐயா, இந்த கிராமத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது உங்களோட கடமை தானே? ஆமா, அதுவும் சரிதான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப போ. நான் ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா எப்பதான் இதை செய்ய போறாங்களோ? இப்ப எல்லாம் இவங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு சாமியப்பன் அவனோட வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கான். அப்போ எதிரில ஜமீன்தார் ஐயா வந்துகிட்டே இருக்காரு. அட சாமியப்பா, ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்க? முகம் எல்லாம் ரொம்ப வாடி இருக்கு. என்னாச்சு? ஜமீன்தார் ஐயா, என்னுடைய வீடு இடிஞ்சிடும்னு ரொம்ப பயமா இருக்கு. மழை வேற வரப்போகுது. அதான் ரத்தினவேல் ஐயாவை போய் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா? சரி சரி, ரத்தினவேலை பாத்திட்டியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டாரு ஐயா. அவர் ரொம்ப நல்லவரு. உனக்கு தாமதமானாலும் நிச்சயமா உதவி செய்வாரு. கவலையே படாத. சரிங்க ஐயா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு அந்த வீடை மட்டும் சரி பண்ணி கொடுத்தா போதும். நிச்சயமா சரி பண்ணி தருவாரு. நம்பிக்கையோட இரு. நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கையால தான் மத்தவங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் சாமியப்பன் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அட ஜமீன்தார், நீங்களா? வாங்க. என்ன இந்த பக்கம்? புது தகவல் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்ப நம்ம கிராமத்துல என்ன பத்தி என்ன பேசுறாங்க? ரத்தினவேலு, இப்ப நம்ம கிராமத்துல உன்னை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? நீ ஏழை மக்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்லைன்னு பேசுறாங்க. நான் பஞ்சாயத்து தலைவரானது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா? அப்படியே அவங்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சுட்டா நான் என்ன பண்றது? எனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டாமா? நீயும் என்னை மாதிரியே யோசிக்கிறியே, அதுதான் சரி. நான் இப்போ வர்ற வழியில சாமியப்பனை பார்த்தேன். அவன் ரொம்ப சோகமாவும் மனசு நொந்து போயும் இருந்தான். அவனை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாமே? சரி, அப்படின்னா உன்கிட்ட ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? எந்த திட்டமும் இல்லாம ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவனை கூப்பிட்டு அவனுக்கு காங்கிரீட் சுவர் கட்டி தருவதா வாக்குறுதி கொடு. அதுக்கப்புறம் அந்த சுவரை கட்டுறதுக்காக அவனுடைய இடத்தை உன்னோட பேருக்கு எழுதி தர சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிரு. அதுக்கப்புறம் அந்த இடம் உனக்கு சொந்தமாகிரும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அட, இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கே. சாமியப்பனும் ஏழையா இருக்கிறதுனால நாம என்ன சொன்னாலும் அவன் நம்பிதான் ஆகணும். சரி, நாளைக்கு நாம அவன் நம்மளோட வலையில சிக்க வைக்கலாம். அதெல்லாம் சரி ஜமீன்தாரே. இப்ப மழை நேரமா இருக்கு. இப்ப போய் நீங்க எதுக்கு வெளியில வந்தீங்க? என்ன செய்யறது? ஒவ்வொரு தடவையும் மழை வர்றப்பதான் நிலங்கள் நமக்கு சொந்தமாகிற மாதிரி தோணுது. ஆனா இந்த சாமியப்பன மாதிரி ஒரு சில ஏழைகள் அந்த நிலங்களை காப்பாத்திக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நிம்மதியா இருக்கிறது தான் என்னால தாங்கவே முடியல. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப போய் அந்த சாமியப்பன்ட்ட சொன்னா உடனே கையெழுத்து போட்டுருவான். நாளைக்கு எப்படியும் மழை இருக்கும். அதுக்கு முன்னாடியே அவனை நம்ம வலையில சிக்க வைப்போம். சுவர் இன்னும் எவ்வளவு நேரம் தாங்கும்னு தெரியலம்மா. கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோட இரு. நம்பிக்கை இல்லைன்னு நம்ம வாழவே முடியாதே. ரத்தினவேல் ஐயா நல்லவர் தானே. நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வாரு. அம்மா, இங்க வந்து பாருங்க, அந்த ஐயா வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றத கேட்டு சாமியப்பனும் அவனோட மனைவியும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப ஜமீன்தார் அங்க வந்துகிட்டே இருக்காரு. சாமியப்பா, கவலைப்படாத.
உன்னோட வீட்டுக்கு நான் பொறுப்பு. இந்த பழைய சுவர்களை எடுத்துட்டு காங்கிரீட் சுவரை போட்டு புதுசா வீடு கட்டி தரேன். ஆனா அதுக்காக நீ ஒண்ணு செய்யணும். ஒரு கையெழுத்து மட்டும் போடணும். அப்படின்னா தான் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற நிதி உதவியை நாம வாங்க முடியும். கையெழுத்து எதுக்காக கேக்குறீங்க ஐயா? அது ஒண்ணுமில்ல சாமியப்பா, உன்னோட நிலத்துல ஒரு சின்ன மாற்ற பத்திரம் தயார் செய்யணும். உன்னோட நிலத்துல பாதியை என்னோட பேர்ல வச்சாதான் அரசாங்க நிதி உதவி கிடைக்கும். அதுக்காக தான் கேக்குறேன். ஆனா இந்த நிலம் என்னுடைய அப்பா தாத்தா காலத்திலிருந்து தலைமுறை தலைமுறையா இருக்கிற இடம். இந்த நிலத்தை எப்படி உங்க பேருக்கு நான் எழுதி கொடுக்கிறது? சாமியப்பா, நீ என் மேல நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னோட நல்லதுக்காக தான் இதை செய்யறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. இல்லைங்க ஐயா, நாங்க நம்புறோம். நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியப்பன் கையெழுத்து போட்டு ரத்தினவேலோட பேருக்கு பாதி நிலத்தை எழுதி கொடுத்துடுறான். இன்னைக்கு இரவுல பயங்கரமான மழை பெய்யுது. இடி மின்னலும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மறுநாள் காலையில சாமியப்பனோட நண்பனான முருகன் அங்க வர்றான். அவன் இப்படி சொல்றான். என்ன சாமியப்பா, அந்த ரத்தினவேல் ஐயா என்னதான் சொல்லிட்டு போனாரு? அவர் என்னோட நிலத்தை அவரோட பேர்ல எழுதி கொடுக்க சொல்லி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு போறாரு. அப்படின்னா தான் அவரால் அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்கி அதுல என்னோட வீட்டு சரி பண்ண முடியுமா? சரி, நீ ரொம்ப வருத்தப்படாத. நானும் நம்ம கிராமத்துல உள்ள எல்லா கிராமவாசிகளும் உன் கூட இருக்கோம். எந்த விஷயத்துக்கும் அதுக்கான சரியான நேரம் வரும். அப்போ அது தானாவே நடக்கும். ஆமா முருகா, நம்ம கிராமவாசிகள் எல்லாருமே ஏழைகள் தான். அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ஜமீன்தாரும் ரத்னவேலும் இப்படியே சொல்லி நம்ம கிராமத்துல நிறைய நிலங்களை அவங்க கைவசப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ என்னோட நிலத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வீடு இடிஞ்சு விழுந்து. அடச்சே, இப்ப என்னோட வீடும் போச்சு. நாங்க இனிமே எங்க போவோம்? நீ ஒன்னும் கவலைப்படாத சாமியப்பா. நீங்க எல்லாரும் என்னோட வீட்லயே தங்கிக்கோங்க. உங்க வீட்டை நம்ம கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அங்கிருந்து கிளம்புறான். போற வழியில ரத்தினவேலோட வீட்டு பக்கம் போறான். அப்போ ரத்தினவேலும் ஜமீன்தாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேக்குறான். இந்த சாமியப்பன் நம்மளோட வலையில வசமா மாட்டிக்கிட்டான். அவனுடைய நிலத்தை வித்ததுல நமக்கு நிறைய லாபமும் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம சாமியப்பன் கிட்ட வீடு கட்டி தர்றதா சொல்லிருக்கோம். ஒருவேளை அவன் இன்னும் வீடு கட்டி தரலன்னு நம்ம கிட்ட வந்து கேட்டா நாம என்ன செய்யறது? நாம அவனுக்கு வீடு கட்டுவதற்கான பணத்தை கொடுத்ததாகவும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் வீட கட்டாம பணத்தை வீணடிச்சதாகவும் நாம கிராமத்து மக்கள் முன்னாடி சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டா அவன் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, சரிதான். இது ஒரு நல்ல திட்டம் தான். நம்ம அப்படியே செய்யலாம். இதே மாதிரி நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம பேர்ல மாத்தி அதை வித்துடலாம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட முருகன் ரொம்பவே கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் கிட்ட இத போய் சொல்றான். மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆத்திரத்தோட சாமியப்பன் வீட்டு முன்னாடி வராங்க. அப்போ ஜமீன்தாரும் ரத்தினவேலும் அங்க வந்து அவங்க பேசின மாதிரியே போய் சொல்றாங்க. இது கேட்ட கிராமத்து மக்கள் ரொம்பவே கோபத்தோட அவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்துறாங்க. கூடவே அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தையும் வாங்கி சாமியப்பன்ட்ட குடுக்கறாங்க. சாமியப்பன் அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வீட்டையும் கட்டி முடிக்கிறான். முருகா, நீ செஞ்ச உதவியை என்னோட வாழ்நாள்ல நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ மட்டும் உதவி செய்யலைன்னா நான் அவங்க கிட்ட ஏமாந்து போயிருப்பேன். உனக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லப்பா, ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு. எவ்வளவு நாள் தான் நம்மள ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.